நடிகர்கிட்ட படத்தை போடுங்க. இல்ல அவனுக்கு அவனே புரியாது, அதாலதான். ஆக்கள் சேர்க்கிறாங்க இன்னொரு ஐடியா ஆக்கள் செய்ய இவர் அங்க ரெண்டு போன முறை கதைச்சு உங்களுக்கு அனுப்புனாங்க. அவர் அங்க மற்ற அண்டனி நிக்கிறார், அங்கே நிக்கிறது. சும்மா கொஞ்ச நேரம் ஆக்கள் கதை நிக்கிறோம் என்ன விட்டுட்டு போறோம்ன்றாக்காண்டி இப்ப நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் தரல, சும்மா பெம்பல் அடிச்சு போட்டு போ. இந்த தகவல் மேல வராத என்ன ஏதோ போட்டு ஜனனி வேற ஏதோ பிரச்சனை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ரெக்யூஸ் கொடுத்துட்டு வந்து கதை கிட்ட பாப்பா. தங்கி மேல வாங்க தங்கி. நான் இந்த கணவரை கேட்க வேண்டும். ஓகேயா? என்னதுக்கு கீழே சென்ட் ஜுவாசன் போட்டுருக்கோம். நாங்கள மிச்சத்தை காணையில அதை என்னத்தை சென்ட் பண்ண சொல்றாரு, என்னத்துக்கு நான் இந்த கணவரை இருக்கா கேட்க வேணும். கொடுக்க வார இல்லையே, அவர் வர மாட்டார். அவர்கிட்ட குரல் எல்லாம் எங்களுக்கு தெரியும். காந்தன் தான் வந்திருக்கு, காந்தன் தான் வந்திருக்கு. பக்கத்துல எனக்கே கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன உங்களோட ஆன்மீக பயணத்துல ஒரு சின்ன ஒரு ஆட்சி விடுங்களேன் பிளீஸ். செவ்வாய்க்கிழமை நானண்டா விரத நாள் தான். என்னத்த சுற்றிலே ஆட்டுறாங்க உண்மையில. நீங்கள் யாராவது கேள்வி, நான் உண்மையில வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா வடிவாச்சையில நீங்க எனக்கா என்னத்தை தொடக்கிற நீங்க யாராவது ஒரு கேள்வி ஒன்றை கேட்டீங்களா அதுக்கான விடியல் ஒன்றை எங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமா இது சம்பந்தமா கதைக்கணுமோ என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கட்டாயம் கதைப்பேன் நிச்சயமா. இதுல என்னன்னா இங்கிலீஷ் சொல்லுவாங்க லிவ் இன் த மோமெண்ட். இந்த மனம் தளம்பாமல் எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டு நிகழ்காலத்துல வாழ்றதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் சொல்ல இயலுமா? என்னண்டு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டு நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளணும் என்று சொல்றது என்ன? எங்கட மனம் ஆங்கிலாட்சி கொண்டிருக்கும் இல்ல, பழசையும் யோசிப்போம் வருங்காலத்தையும் யோசிப்போம், நிகழ்காலத்துல வாழ கற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த சொல்றது என்ன? காலத்துல வாழ்றதை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதை தான் நான் அன்றைக்கு முருகா நான் சொன்னான் வந்து நாளைக்குன்றது எங்களுக்கு அடுத்த நிமிடம்ன்றது இதுன்றது எங்களுக்கு தெரியாத ஒன்று. இது கேட்க வாழ்றதுதான் அந்த சந்தோஷம். வணக்கம் எல்லாருக்கும். இப்போ ஓகே, இப்போ நீங்க வந்து மேல வாருங்க போடுங்க. சங்கி வணக்கம். ஹலோ வணக்கம். நீங்க நல்லா கீழே எழுதுற நீங்கள் சொல்லுங்க. இல்ல இவ வரையலாம இருந்தேன்னு சொல்லி கொண்டு வந்தவா அதை ஃபாலோவர்ஸ் காணாம இருந்தது. இப்போ ஓகே அக்கா கதைங்க அக்கா கதைங்க. ஆமா ஓகே இப்போ ஓகே. நான் புதுசா தான் வைக்கணும். நீங்க ஒரு சமய கருத்தை ஒன்று சொல்லுங்களேன். அச்சா என்னது சொல்ல, நான் சைவம் இல்ல, கிறிஸ்டியன்ஸா? அப்ப ஒரு வேலை செய்யறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு, அதாவது 8:30 இருந்து நாங்கள் ஒரு ஆன்மீகங்களை பற்றி கதைக்கிறது. ஆன்மீகம்னு சொன்னா இதுல நாங்கள் வாதாட்டத்துக்கு வரும் பெற மாட்டீனோம். நீங்களும் அந்த ஜேசுநாதத்துக்கு நடந்த சம்பவங்கள், அல்லாட்டிக்கு சூசியை பெற்ற, அல்லாட்டிக்கு இந்த இதுகள் எல்லாம் வந்து என்னன்னு சொல்றது மாதாண்ட கதைகள் அதுகள் எல்லாம் வந்து அப்படியான இதெல்லாம் சொல்லுவீங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்ப எல்லாரும் இதுல நிக்கிறீங்க. உண்மையால என் லைஃப்ல நடந்த, நான் ஒரு ஹிந்து, ஆனா நடந்த சில விஷயங்களை சொல்றேன். நான் கல்யாணம் கட்டி ஒரு கொஞ்ச காலத்துல இந்த வைஃபுக்கு வந்து நெடுக வருத்தம் வந்து கொண்டே இருக்கும். மற்ற எனக்கும் ஒரு வறுமையல், அந்த என்னன்னு சொல்றது, எங்களுக்கு ஒரு பெபுக்னஸ் விசான்னு சொல்லி அதுல எனக்கு ஒன்றுமே செய்து கொள்ள இல்லாது சுற்றுவான துன்பத்துல இருந்தேன். அப்ப இருந்தா அப்போ ஒரு நாள் வந்து ஒரு கனவொன்று கண்ட நான் வந்து அப்படியே நான் ஜேசுவே ஜேசுவே ஜேசுவேன்னு சொல்லி கொண்டு ஓடிக்கொண்டு போறது. அதாவது நிலமெல்லாம் காஞ்சு வறண்டு போய் கிடக்குது. அப்ப ஜேசுவே ஜேசுவேன்னு ஓடிக்கொண்டு போய்க்க அந்த பூமியெல்லாம் அந்த பொறுக்கா வடிச்சு கொண்டு போச்சுது. அப்போ ஒரு இடத்துல பார்க்க பச்சை பசையிலன்னு பார்க்க திடீரென்று பார்க்க பச்சை பசையிலன்ற புல்லுகள் எல்லாம் முளைச்சி தண்ணிகள் எல்லாம் வந்தது. சரி, அப்போ ஒரு அசரீதி ஒன்று கேட்குது, இனியுன்ற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிருமென்று சொல்லி. சரிதானே? ஆனா உண்மையில அண்டையில இருந்து என் மனசுக்கு வந்து நோமலா எந்த ஒரு வருத்தமும் பெறவும் இல்லை.
வாரதும் இல்லை. இப்போ ஒரு காலில் அது இப்போ நோமலான ஒன்று தான். இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு பிறகு இப்போ காலில் ஒரு சின்ன ஒரு நோன்னு சொல்லி அதுக்கு பிறகு எல்லாம் போயிட்டுது. என் கஷ்டங்களை நீங்கிட்டுது. எனக்கு விசாக்கள் புத்தகங்கள் எல்லாம் கிடைச்சது. பேந்தூர் கனவு கண்டனா பேந்தூர் கனவு கண்டனா கிழக்கு பக்கத்தில் இப்போ உதாரணத்துக்கு அவரவர் தங்கட இடங்கள்ல நான் கனவு கண்டினேன். நான் எங்கட வீட்டை நிற்கிறேன். எங்கட வீட்டின் கிழக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஒளி ஒன்று தெரிஞ்சது. அந்த ஒளியில இருந்து அப்படியே ஜேசுநாதர் அப்படியே வாரார். சரி, அப்படி ஜேசுநாதர் அரவாசியில வந்து அந்த கையில இருந்து அந்த ஒளி வந்தது. விரைக நான் ஜேசுவே ஜேசுவே என்று சொல்லி திட்டுக்கிட்டு எழும்பினான். சரிதானே? அப்ப அந்த எழும்பி அப்படி அது வந்து எனக்கும் என்னோ தெரியாது. நான் இப்ப கூட எங்கேயாவது போய்க்க ரோட்டில் போய்க்க பின்னுக்கு கார் வந்து அடிச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். அந்த ஜேசு கோயிலுக்கு முன்னால காரை ஸ்லோ பண்ணி குறைஞ்சது ஒரு 4 செகண்டுக்குள்ள பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் என்று கும்பிட்டுட்டு தான் போவேன். அப்படி நான் மற்றது அப்படி எனக்கு அந்த கிறிஸ்டியன்ஸ்ல நான் ஒரு உண்மையான ஒரு சிவபக்தன் உண்டு. ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு வந்து நான் ஒரு ஜேசுநாதரையும் அவ்வளவு தூரத்துக்கு மாதாவையோ இதுகளை சிவான இதா மதிக்கிறேன். அப்ப அதாலதான் நான் விரும்புறேன் சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா எனக்கு அந்த கிறிஸ்டியன்ஸ் இதை எடுத்து அந்த சமூகம் சார்ந்தங்கட கிறிஸ்டியன் பிள்ளைகளுக்கு அதை வடிவா விளங்கப்படுத்தணும். வெள்ளிக்கிழமையில அதை நான் பொறுப்படுத்தி அதை செய்து கொள்வேன். வெள்ளிக்கிழமை எனக்கு தேவையான அளவுக்கு சமய அறிவு என்னட்ட இருக்குது. வர சகோதரிகளும் இதுல இருப்பினும் சகோதரர்களும் இருப்பினும் அதை செய்து அந்த நாங்கள் சமூகத்துக்கு வந்து நல்ல விடயங்களையும் கொண்டு சேர்க்கணும் இதுல இருந்து வார ஆக்களுக்கு. அப்ப உண்மையிலே எனக்கு நான் இன்றைக்கு வார நபியல் சிவன் பக்தன் ஏதோ சமய வரையன் கட்ட சிவரேயும் இல்லை அப்படி. ஆனா இதே சமயத்துல நான் மசூதி அடியால் எங்க எல்லாம் போற ஒரு இடம் இருந்துன்னு சொன்னா அந்த மசூதி அடியில நின்று கும்பிட்டுட்டு தான் போவேன். உதயன்னு சொல்றீங்க, நான் வெளிநாட்டுக்கு வந்து 5 வருஷமா 6 வருஷமா சென்ட்ரல் லண்டனுக்குள்ளால 4 வருஷமா நினைக்கிறேன். சென்ட்ரல் லண்டனுக்குள்ளால நடுக போயிட்டு வாரேன். எனக்கு அந்த பாராளுமன்றத்தை பார்க்க நான் அதை சேர்ச் நினைச்சு கார்ல சிலோ பண்ணி போட்டு குருசு போட்டுட்டு போடுறேன். அப்ப எனக்கு தெரியா ஒரு வெள்ளக்காரி சொன்னால் ஏன் இதுல 2 குருசு போடுறான். நான் சொன்னேன் சேர்ச் அவள் சொன்னாலும் இதுதான் பார்லிமெண்ட் உறிஞ்சு விழுந்த மாதிரி போச்சு எனக்கு. அப்ப அப்படி நான் அந்த அப்படியான ஒரு உருவங்களை கண்டா கூட செவம் பண்ணி போட்டு போடுறேன். நல்ல விஷயம். ஆண்டவரோட மண்டாடுறதுனால அது சும்மா நாங்க நிச்சயமா ஒரு கையால ஒரு அவன் போட்டு போனாலே ஓகே, அது நல்லது நடக்கும். நாங்கள் நீங்க ஆண்டவன் என்று சொல்றது எங்கேயுமே ஒரே சக்தி தான் ஆண்டவன். அதான் இந்த கொள்கை வந்து ஒரே சக்தி ஒரே இது. ஒவ்வொரு உருவங்கள் சொரூபங்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப நாங்கள் வந்து உங்க போனா எங்க ஒரு கோயில்களுக்கு போவேதான் எங்களுக்கு தெரியுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொரூபங்கள், ஒரு இறைவன் ஒவ்வொரு சொரூபங்கள்லாம் ஒரு இதுகளுக்குள்ளேயா இருக்கு. அதுல ஒரு நாங்கள் எங்கட இதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு செய்யறோம். நீங்கள் முடிஞ்சா எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில வந்து அந்த வகுப்பை நடத்துறீங்கன்னா ஒரு சிறப்பா இருக்கு. நீங்களும் தனியா உங்கள்ட்ட வேற சகோதரிகளும் பெறுவீங்க. 8:45 மணி என்னன்னு சொன்னா நான் வந்து இப்ப கனகாலம் சேர்ச்சுகள் இதுகள் எல்லாம் போக விட்டுட்டேன். என்னன்னு சொன்ன அந்த வன்னி பிரச்சனைல இருந்தே விட்டுட்டேன். சேர்ச்சு தான் நான் போறேன் இல்லை. மனசுல கொஞ்சம் பாருங்கள் தாக்குங்கள். அப்ப அதோட கோயிலே வேணாண்டு ஒட்டு கோயிலும் வேணாண்டு வீட்டுல சும்மா ப்ரே பண்ணுவேன், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் என்னைக்கு பண்றது இப்ப அண்டை காந்தன கதைக்கு நான் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு மகாபாரதத்துக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன்னு கேளுங்க. எல்லாரும் இப்ப நீங்க கேட்டக்காண்டி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்றேன். காந்தனை இப்ப கேட்டவர் நிகழ்கால இதை பற்றி கேட்டவர் எனக்கு ஒரு கதை ஒன்று பிடிக்கும்னு சொன்னா, அதாவது வந்து போர்க்களத்துல வந்து அர்ஜுனன் மகன் வந்து அபிமன்யு வந்து செத்து போடுவான். அப்ப இவன் வந்து ஓடி வந்து அர்ஜுனன் வந்து தேம்பி அழுவான். அவனா இதுக்கு முதல் வந்து கீதா உபச்சாரத்தை வந்து இவர் கிருஷ்ணர் வந்து உபதேசிப்பார். இப்ப இந்த உடல்கள் உயிர்கள் அதுகளை பற்றி எல்லாம் உறவுகளை பற்றி எல்லாம் உபதேசிச்சு போட்டுதான் அந்த போரே தொடங்கும். ஆனா தன்னை மகன் உலா செய்த பிறகும் தன்னை மகனை செத்து முடிய அவர் வந்து குலுங்கி ஆள அவருக்கு மேல 2-3 சொட்டு கண்ணீர் வந்து விழு மாருக்கு கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனுக்கு மேல விழ நிமிந்து பார்த்தா கிருஷ்ணர் அழுது கொண்டு இருப்பார். அப்ப இவர் கேட்பார் வந்து, நீ ஏன் கிருஷ்ணா, நீ ஒரு மனுஷன், நான் எந்த புள்ள செத்த கால்றேன், நீ ஒரு இறைவன், நீ ஏன் கண்ணீர் சிந்துறேன்டா? அப்ப அவர் சொல்லுவார் வந்து பாக்தான்னு சொன்னா அர்ஜுனனை, அதாவது வந்து ஒரு என்னட்டு சொன்னா, நான் உனக்கு இவ்வளவு கீத உபச்சாரங்கள் எல்லாம் செய்தும் ஆனா நீ அதை வந்து கேட்க இல்லை. இந்த உடலுக்காக இவ்வளவு அழுது கொண்டு இருக்க உனக்கு அல்றாய். அப்ப உனக்கு இவ்வளவு செய்ததை நினைச்சு நான் அல்றேன்னு சொல்லி போட்டு சொல்லுவார், சரி நீ இப்ப உனக்காண்டி நான் காட்டுறேன். அதாவது வந்து போன இந்த உயிரை இந்த தன்மையை பேரன்னு சொல்லி போட்டு உடனடியாக அபிமன்யுவை தன் சக்தியால வந்து முன்னுக்கு கொண்டு வந்த அந்த ஆன்மா கொண்டு வந்து விட்டோன்னே
அந்த ஆன்மாவை கண்ட உடனே மகன் வந்துட்டேரண்டா அர்ஜுனன் ஓடி போய் கட்டி பிடிப்பார். கட்டி பிடிக்க போக அந்த ஆன்மா சொல்லுது நீங்கள் யாருன்னு சொல்லி, நீங்களே நின்றுட்டு வாரீங்க, நீங்கள் அங்கால போங்கன்னு சொல்லி. அப்ப இவர் தான் உண்டி அப்பாண்டா அதுக்கு தெரியாது. அப்ப உடனடியா அது கிருஷ்ணர் அந்த இடத்துல சொல்லுவார், இதுதான் ஆன்மா. இந்த உடல் வந்து ஒரு மாய, இந்த உடல் வந்து மாய, உயிர் வந்து உண்மை. அந்த மாய தோற்றத்தை வந்து அதை அழிஞ்சிட்டுது. சரியா, அது வந்து தண்டி அடுத்த இதுக்குள்ள போயிட்டுது. அப்ப உண்மைய அதுக்கு நினைவு இருக்காது. சரிதானே, அது வேற இது வேற. இனி நீ இந்த மாய உடலை வச்சு அழுறதுல எந்த ஒரு பிரியோசனமும் இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி தான் நீங்க உணர்ந்து கொள்ளணும், உயிர்ன்றதுதான் உண்மை, இந்த உடல் என்றது வந்து ஒரு பொய்மையானது. இது ஒரு உண்மையான ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை. நீங்க ஜோதிச்சு பாருங்க, இது ஒரு சடம். ஆனா என்னென்ன இந்த சடம் இந்த இயங்குது, உயிரன் எல்லாம் இதயம் எல்லாம் இருக்கு, அது எப்படி இயங்குது. அப்ப அந்த அதுதான் அந்த உயிரன்னு சொல்றது. சரிதான், அந்த ஆன்மா போயிட்டு என்று சொன்னால், நான் இப்ப எங்கிட்ட அப்பா போயிட்டாரு, அம்மா போயிட்டாரு, தங்கச்சி போயிட்டாரு என்று சொல்லி இதென்றாலும் அதில் நினைச்சு நாங்கள் அல்றதுல பிரியோசனம் இல்லை. மாய உடல் தான் எங்களை விட்டு போகும். ஆனா அதை இன்னொரு புறப்பு எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கும். இதான் இந்த உடல். அப்படியான இந்த உடலை வச்சுக்கொண்டு நாங்கள் எவ்வளவு வேலைகளை செய்கிறோம், எவ்வளவு அநியாயங்களை செய்கிறோம், எவ்வளவு கூடாத கதைகளை கதைக்கிறோம், ஒரு பழிகளை சுமத்துறோம், இன்னொரு மனசு நோக. உலகத்துல நீங்க பாவம் செய்கிறன்னு சொல்லி ஒரு ஒன்றை கொலை செய்கிறது பாவம் இல்லை, அதை விட கொடுமையான பாவம் இன்னொரு தடவை வந்து துன்பப்பட வைக்கிறது. அல்ல அவியலுக்கு அவியலுக்கான ஒரு எளிய என்ன சொல்றது, கூடாத வேலையை செய்து ஒரு சிக்கல்களுக்குள்ள மாட்டி அங்க அந்த துன்பங்கள் இருக்குல்ல, அதுகள்லாம் ஒரு மனுஷரை வந்தாலும் ஒரு குடும்பங்களை அழிக்கிறக்குரிய வேலையில வந்து நாங்கள் சதியா தண்டு புருஷ முஞ்சாதிக்க சண்டை எடுத்து விடணும், அல்ல இன்னொரு நண்பர்களுக்குள்ள சண்டை, இதுகள் இல்லாம வந்து ஒரு கடுமையான பழிய. அப்ப இந்த உடல் இருக்கிறது ஒரு கொஞ்ச காலம்தான். அப்ப இந்த இருக்கிற இந்த நாங்கள் மிகவும் சந்தோஷமாயும் ஒற்றுமையாயும் மனித தன்மையோடையும் வாழ்ந்து கொள்ளணும். மிருகத்துக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். மிருகத்துக்கு 5 அறிவு, நாங்கள் 6 அறிவு, அதாவது பகுத்தறிவு. ஒவ்வொன்றையும் சிந்திச்சு செயலாற்ற இந்த அறிவு. அதான் நாங்கள் நீட்டா கோயிலுக்கு போறது மட்டும் இல்ல, மனசும் சுத்தமா இருக்கணும். நீங்க கோயிலுக்கு கூட போக தேவையில்லை, எந்த ஆலயம் கூட போக தேவையில்லை, நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்களோட மனம் புனிதமாக இருந்தால் எந்த இதுக்குமே நீங்க போக தேவையில்லை. மற்றவைக்கு துரோகம் நினைக்காம இருக்கணும், மற்றவைய தூசிக்காம இருக்கணும். அதுக்காக மனசு வாய்க்காட்டினா சிரிச்சு கொண்டு கும்பிட்டுட்டு போயிடலாம். தெரியும், நாலு சாத்தான் மனம் பெரும். என்ன செய்யற உலக கதைச்சாலும் சில நேரங்கள்ல என்னன்னு சொன்னா ஜோந்தனுக்கு நான் உண்மையில எனக்கு அவட்ட கருத்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். சூப்பரா இருக்கு மழை அம்மா அப்பா சூப்பர், அம்மா உங்களை நல்ல வழியா வளர்த்துருக்குறாங்க, சூப்பர். நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட இதுகள் எல்லாம் நிறைய. சில நேரத்துல டேவிட் என்ன பேர் டேனியல் அண்ணா தம்பிகளை இருக்குது. அப்ப அவரெல்லாம் அந்த யூடியூப்ல போடுற அதெல்லாம் நான் திருப்பி பெஞ்சோம் இந்த கதையெல்லாம் நல்லா இருக்கிறது. சூப்பர், டாக்டருக்கு நல்ல ஆதரவா இருக்கிறீங்க. நாங்களும் ஆரம்பத்துல இருந்தே அவர்களோட ஆரம்பம் தான். நிறைய பேருக்கு நான் சொல்லி போட்டெல்லாம் போடி வச்சேன். நான் எல்லாரும் போய் போடுங்க, எல்லாரும் போய் போடுங்கொண்டு எல்லாரையும் கழிச்சு விடுவாங்க. அம்மா அப்பா கொஞ்சம் வயசு போயிட்டு அதையே பிடிச்சி கழிச்சு விட்டா போய் போடுங்க. நிச்சயமா இப்ப உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி இப்போ டாக்டருக்கு வந்து நீங்க ஆதரவு எப்படி தெரிவிக்கலாம்னு சொன்னா, இப்ப உங்களோட ஒரு சில யூடியூப் பதிவுகள் இப்ப டாக்டர் சம்பந்தமா நல்லது வந்தேன்னு சொன்னா உங்களால முடிஞ்ச ஆக்களுக்கு செய்ய வேண்டியக்கு அவையெல்லாம் நீங்க 100 பேருக்கு செய்ய வேண்டியக்கு 50-60 பேராவது பாப்பீங்க. அப்படி நாங்கள் ஒவ்வொரு காலம் நெடுக செய்தோன்று இருக்கேக்க அது எங்களால முடிஞ்சது ஒரு 50-60 குடும்பங்களையாவது ஒரு ஒரு டாக்டர்ல ஆதரவா வெளிநாட்டுக்குள்ள ஒரு 50 குடும்பத்துக்காக நீங்க மனதை மாத்தீங்கன்னு சொன்னா அவேண்ட உறவோ அந்த 50 குடும்பங்களும் வந்து தங்கட ஊர்ல இருக்கிற அக்காவோ தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்லி பாக்க 50 தர பார்த்து 500 போட்டுன்ற ரீதியில போகும். சரிதான், அப்படி நாங்க பார்க்கணும், அப்படித்தான் நாங்கள் யோசிக்கணும். இப்ப நாங்க புலம்பெயர் நாட்டுல இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்றதை நாங்க நினைக்க இயலாது. ஆனா அந்த புலம்பெயர் நாட்டுல இருந்துதான் இலங்கையின் அரசியல் சக்தியில வந்து தீர்மானிக்கிற நிதி என்று சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் இந்த வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் எங்கட ஊர்ல ஒன்றை சொல்லுவார், ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று. நாங்கள் போன பிரதேச சபை தேர்தலுக்கு வந்து அந்த உள்ளூருக்கு ஒரு சின்ன ஒரு முரண்பாடு வந்தபடியா உடனடியா ஒரு கட்சி ஒன்ற ஊருக்குள்ள தொடங்கி சுயேட்சையா ஒன்று தொடங்கி அப்ப தொடங்கி முடிய அப்ப இதை என்னென்னு பிரச்சாரம் செய்யறோம்னா வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள் அவ்வளவு பேர் வந்து ஊர்ல இருக்கிற நாங்க அவ்வளவு பேரும் வந்து ஊர்ல இருக்கிற சொந்தங்கள் பந்தங்களுக்கு இப்ப நான் சொன்னா இப்ப என் அப்பா சித்தப்பா சித்தி என்று சொல்லி ஒரு என்ன கண்ட ஒரு 20-30 உறவு இருக்குதான். 20 உறவு, 20 உறவுக்கும் அடிச்சு அந்த 20 உறவுக்கும் அடிச்சு போன் பண்ணி சொல்றேன் நீங்க இன்னாருக்கு தான் செய்யுங்கன்னு சொன்னா அவையில் கட்டாயம்
அந்த 20 குடும்பத்திலேயும் வந்து 100 போட் வந்துடும், குறைஞ்சது 80 போட்டாவது வந்துடும். அப்படித்தான் நாங்கள் வெளிநாட்டில இருந்து அந்த கட்சியை வந்து ஃபுல்லா பலப்படுத்தினது. ஃபுல்லா வந்து முழு தொகுதியையும் பிரதேச சபையில 10க்கு 10 அப்ப இதுல இருந்து நீங்க விளங்கி கொள்ளுங்க வந்து புலம்பெயர் தேசம்ன்றது வந்து சாதாரணமான இல்ல. இங்க இருக்கிற ஆக்கள் சொல்றத வந்து அல்ல பேர புள்ளையோ சொன்னா வந்து அங்க இருக்கிற ஆக்கள் கேட்கணும். சரிதானே? இப்ப நான் இப்ப சொல்றேன், அடிச்ச என் வீட்டை சொல்றேன், என் சித்தியாக்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட எனக்கு ஒரு 5-10 சித்தி மேல இருக்கு, எங்களுக்கு எல்லாம் எக்கச்சக்கமான சித்தி மேல சித்தப்பா 11 குடும்பம். ஆமா, இந்த 11 குடும்பத்துக்கு சொன்னா அவன் புள்ளி இல்லாதன்னு சொல்லி ஒரு 80 போட் 90 போட் ஒன்று வந்துடும். அப்ப இதை வந்து நாங்க நோமலாகி நினைக்க கூடாது. அதாவது புலம்பெயர் தேசத்துல இருந்து நாங்கள் எங்களால என்ன செய்யலும், எங்களால அங்க போட்டை கொடுக்கலும்னு சொன்னா தீர்மானிக்கிறது இந்தியா தான் இருக்கு. அப்படிதான் எங்கண்டி அப்பா சகோதரங்கள் 6 பொம்பளை பிள்ளையும் ஒரு அப்பா எங்கண்டி அப்பா ஒரு ஆள் தான் ஆம்பளை பிள்ளை. அவைக்கும் 4-5 பிள்ளைகள் 5-6 பிள்ளைகள் அப்படி இருக்குது. நான் சொல்றது அவைக்கும் போய் போடுமோன்னு சொல்லித்தான் போன முறை போடி வச்சது. இப்ப ஒரு நாளைக்கு எங்கட தளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு இது முடிக்க வந்து பாத்தீங்கன்னா 6000 தொடக்கம் 7000 பேர் பாக்கினோம். அதை விட யூடியூப் எல்லாம் பாக்கணும். அந்த 7000 பேர் மட்டும் ஒரேதான் அந்த 7000 பேர் இல்ல தானே, மாறி மாறி தங்களுக்கு வேலைகள் நேரங்கள் கிடைக்க அப்படி மாத்திக்க. அப்படித்தான் நாங்கள் அந்த ஆதரவுகள் அதுகளை வந்து கூடுதலான பெருக்கிறது மாட்டேன். எங்கட இது முடிஞ்சாலும் எங்கட யூடியூப் அந்த ஜேடிஎல் யூடியூப் வந்து அதால வந்து இலங்கையில இருக்கிறார்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரங்கள் கடந்த நித்திரியல் கொள்றார்கள் எல்லாம் பாப்பினோம். உண்மையிலே எங்களுக்கு என்னன்னு சொன்னா டாக்டர் கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ட்ரோவனா சொல்ற மாதிரி. உண்மையிலேயே நல்ல ஒரு இது, நல்ல தனியொரு தர அந்த கௌசல்யா பிள்ளைவா உண்மையில அந்த பிள்ளைய இவ்வளவு எல்லாம் தூட்டுறாங்க. நானும் விடுறதில்லை, நானும் சில அதை கிழிச்சு தான் போடுறது. பேசட்டும், என்ன திருப்பி பேசுவாங்க அண்டியாக்கள். சரி அண்டியா இருந்துட்டு போறோம், அது பிரச்சனை இல்லை. சும்மா நல்ல இது அவர் தனியா இருந்து இந்த சனத்துக்கு எவ்வளவு செய்யணும்ன்றது சில பேர் புரிஞ்சு கொள்ளினவில்லை. ஏன் அவர் அப்படி எல்லாம் கதைக்கிறோம்ன்றது அதை என்னன்னு சொன்னாக்கா அதை நாங்கள் கோவிக்க தேவையில்லை. இப்ப அதை வந்து காலங்கள் போக போக அவற்றை ஒவ்வொரு நடவடிக்கைகள்லயும் இருந்து தானா மாறி வரணும். நாங்களா திணிக்க கூடாது. இந்த ஒவ்வொரு செயல்களை பார்த்து தாங்களா மாறி வரைக்கு அதுதான் நிரந்தர வெற்றி. சரிதானே? அது கட்டாயம் எல்லாரும் எல்லாருமே எங்க போறது, வேற யார்கிட்ட போறது? இந்த வேட்டிகள்கிட்ட போலாமோ? வேட்டி எல்லாம் பாருங்க என்ன வேலை செய்யறாங்களான்னு சொல்லி. இன்றைக்கும் சில இது பாராளுமன்றத்துல இன்றைக்கும் கொஞ்சம் கதைச்சலாதான் இருக்காரு. இன்றையோடய இந்த கொஞ்சம் உணர்வு நம்ம நினைக்கிறேன் சில ஜனங்கள். ஏன்னு சொல்லிக்க இன்றைக்கு அந்த நிதி பொறுப்பு அமைச்சர் ஒரு ஆளே டாக்டர் சும்மா நல்லா இதான் இருக்கிறார், கதைச்சிருக்கிறார். என்ன ஒரு சிங்கள ஆலயம் கதைச்சிருக்கிறார். அப்ப அதை வேறு தமிழாக்கம் செய்தவர் டாக்டர். அது நான் பார்த்தேன். நான் அப்படி இன்னும் சிங்கள ஆக்களே மற்ற சைத்தின பகுதியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கு கதைச்சிருக்கணும் போயிட்டு டாக்டரோட கையெல்லாம் குவிக்கலாம் கதைச்சிருக்கணும். நான் எல்லாம் பாக்குறேன், எல்லாம் பாக்குறேன். டாக்டர் யார் என்ன ஓடினோட எல்லாம் பார்ப்பேன். அப்படி ஜொகாந்தனுக்கு வந்து நல்லா சிங்களம் கதை பேர், அவருக்கு ஊர்ல எல்லாம் சரியான தொடர்புகள் எல்லாம் இருக்கு. இப்ப அங்க இருந்து எல்லாம் அடிச்சு அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் சிங்கள ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் இருக்கு. டாக்டரை வந்து அவ்வளவு தூரத்துக்கு பெரிய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பழக்கமான ஆக்கள் எல்லாம் தம்பிக்கு இருக்கணும். அப்ப அந்த போலீஸ் அதிகாரிகள் மேல அவியல் கூட எல்லாம் பாராட்டி இருக்கணும். உண்மையில வந்து உங்களை மாதிரி ஒரு தலைவர் கூட அப்படி டாக்டர் மாதிரி எங்களுக்கு இருக்கணும், நல்ல இதா செய்யறேன்னு சொல்லி அப்படி ஒரு இதா வந்து டாக்டர் எல்லா மக்களுக்குள்ளேயும் வந்து கொண்டு இருக்கிறேன். அது ஒரு கட்டித்தரமான ஒரு விஷயம் தானே. இப்ப ஏதாவது ஸ்ரீதரனாக்களாலேயே மக்களாலேயே வேற முடிஞ்சுதா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப என்ன பொன்னம்பலம் கஜேந்திர பொன்னம்பலம் எல்லாம் வந்து இன்றைக்கு 3 மொழியும் நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் உண்டு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இங்க எந்த மக்கள்கிட்டயோ இல்ல சிங்கள மக்கள்கிட்டயோ யார்கிட்டயோ இல்ல உருப்படியாத்தான் ஒரு காணொலியை போட்டோ இல்ல மக்களுக்காக எங்கேயாவது பார்லிமெண்ட்ல கதைச்சு அல்ல ஒரு வர இது மாவட்ட அபிவிருத்தி குழுவில் ஏதாவது எதாண்டாலும் ஒரு விஷயத்த சொல்லுங்க. உண்மையான அதை தான் கேட்கிறாருடையாது ஒரு விஷயமே அவைக்கு பயம். அதுகளெல்லாம் செய்ய மாட்டேன், துணிஞ்சு கதைக்க மாட்டேன். வேண்டாவே தங்கண்ட குடும்ப இதுகளைத்தான் பாக்கிறேன். மற்றது அந்த சீட்டுகளை அவர் ஏன் கதைக்க மாட்டேன்டாக்கா அந்த அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லி விடணும். அவியல் வந்து மில்லியன் இல்ல பில்லியன் கணக்கான சொத்துக்கள் எல்லாம் இருக்கு, அவையிட்ட பெரிய கம்பெனிகள் அதுகள் எல்லாம் இருக்குது. அப்ப இதுகள் எல்லாம் அரசாங்கங்களோட சேர்ந்து பின்னி பிணைஞ்சு அல்லாட்டிக்கு அந்த பங்குதாரரா அப்படியான இதுகள் எல்லாம் அவைகள் வச்சிருக்கிறபடியா கூடுதலா அவைகள் எதிர்க்க முன்பேராயின. மக்களோட பழகுவினம் கடைசி நேரத்துல அவியல்கின்ற ஒரு இதோண்டு கொடுக்குற தேர்தல் நேரத்துக்கு மாத்திரம் 3 மாசத்துக்கு முதல் நீங்க இன்னும் செய்யலாம். அதான் இப்ப சொல்ற மாதிரி அங்க வாயிற இங்க வாயிற என்ன செய்யறேன்னு செய்து கொண்டு இருக்குது. அவியல் இது வரைக்குமே ஒன்றுமே செய்யல. எல்லாரும் சைக்கிள் என்ன செய்யறது, என்ன செய்திருக்குது.
ஒன்று அதுக்குள்ள வேற சேர சொல்லினோம் டாக்டரை போய் சேரட்டாம் என்னன்னு சேர்றது என்னத்தை வச்சு செய்யறது என்னத்துக்காண்டி செய்யறது அதுதான் இப்ப அவையெல்லாம் ஒரு நிபந்தனை அவைய உண்மையா அவைகளுக்கு விருப்பம் என்று சொன்னா இன்றைக்கு உண்மையில வந்து ஹீரோ ஆறுட்ட வந்து வாக்குகளோ அல்லது பலமோ மக்கள் செல்வாக்கு இருக்கோ அவையலை நோக்கித்தான் இவியல் வரணும். அப்ப உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா டாக்டர் அணிக்கு கீழே நீங்க வாங்க, பிரச்சனை இல்லை. டாக்டர் ஓமண்டுவேன் டாக்டர் தலைமைக்கு கீழே நீங்க வந்து நீங்க செயற்பட விருப்பம் சொன்னா டாக்டர் மாட்டேன்னு சொல்ல போறது இல்லை. ஆனா நீங்க டாக்டர் தலைமை கீழே வந்து நாங்க போடுற அக்ரிமெண்ட் இல்ல கையெழுத்தை வச்சு உடைச்சு கொண்டு போக மாட்டேன்னு சொல்லி போட்டு போய் சேருங்க. டாக்டர் உங்களை சேர்த்து எல்லாருமா சேர்ந்து இயங்கலாம். நாங்களா அங்க போறோம் சொன்னா நாங்க ஒன்றும் செய்யாம இருந்தோம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி எல்லாம் இதண்ட ஆக்கள் இல்லை. அப்ப டாக்டர் இதுக்கு வேணா விருப்பம் வேணா நீங்க எல்லாரும் பாருங்க வந்து சேருங்க. அதனால வந்து கூப்பிட்டு கதைங்க. நீங்களெல்லாம் தனித்தனி ஓடி ஓடி குசு குசாண்டு கதைக்கிறீர்கள். இதான் ரியல் நாக்கள் நையாண்டியல் விடுறீர்கள். ஒரு வறுமையில ஒரு வறுமையில இருக்கிற மக்களுக்கு தண்ணி கூட வேண்டி கொடுக்காதது. என்னய்யா நாங்க டாக்டரோட சேரலாம். ஆனா பயமா கல்லாவில் நடக்கிற எல்லாத்தையும் அள்ளி போடுவீங்களே. சராதரம் பார்த்துதான் அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் மக்களோட கூட கதைப்பினா வேலை சரிக்கு சமன் நின்று கதைக்க கூட மாட்டினா மக்களுக்கு தேவையானது செய்யவா போயினா. அதுதான் அதுதான் இதுகள் அவங்களெல்லாம் இதுவரை சரம் எல்லாம் உண்டே வருத்தாக்கே சொன்னா எனக்கு 5 வருஷமா 10 வருஷமா 4 2 தசாப்தால தான் முடிச்சுட்டாங்கன்னா 20 வருஷத்தை முடிச்சு 25வது வருஷத்துக்கிட்ட கொண்டு வராங்க இந்த கட்சிகளுக்குள்ள வந்து நின்று. ஆனா இது வரைக்குமே இந்த மக்களுக்காக ஒரு விஷயத்துல கூட ஆணித்தரமா நீங்க சரி நீங்க கஜேந்திரனாக்கள் அவியல் எல்லாம் வந்து எங்களுக்கு நீ இதைத்தான் இவ்வளவு காலத்துக்கு முதல் ஒரு 5-10 வருஷத்துக்கு முதலாவது எங்களுக்கு மாகாண சபையில இன்னும் இதைத்தான் சாகும் வரை உண்ணாவிரதம் கொண்டு ஒரு 10 MP 5 MP இருந்திருக்கலாம் தானே. உண்மையா கேட்கிறோம் இப்படி எல்லாம் செய்ய வலிக்கிறீங்க. அதெல்லாம் என்ன முயற்சி செய்திருக்கிறாங்க? ஒரு முயற்சியும் இல்லை தானே. என்னத்துல முயற்சிகள் ஒன்றுமே இல்லை. சனத்தை வந்து பேய் காட்டுறது. அங்க பார்லிமெண்ட்ல பிரபாரண பெட்டி காய்ச்சம் புலிகளை பெட்டி காய்ச்சம்னு சொல்லி போட்டு 4 காணொலியை விடுறது. அந்த நிழல்ல சுத்தி கொண்டு திரிகிறது. மக்கள் எல்லாம் ஏழை மக்கள் எல்லாம் கூட அவையோட கதை கேட்கல இங்கிலீஷ்ல கதைக்கிற ஆக்கள்ண்டா உடனே போயிட்டு கதைப்பினம். அப்படியே பண வசதி கூடின மக்கள்ண்டா கதைப்பினம். ஏழையில இருந்து கொட்டில் குடிசைக்குள்ள பூந்து இதை கதைப்பினம் எப்பயாச்சும் எப்பயாவது எங்கேயாவது தேவையில்லை. நாங்க இருக்கிறோம் யாழ்ப்பாண டவுன்ல நின்று ஒரு கொஞ்சம் ஆட்டோக்காரரோட கதைக்கல் மகேந்திரம் மேலால சொன்னதுக்கு பிறகு போய் கதைக்கிறதுல வேலை இல்ல. மீன் மார்க்கெட்டுக்குள்ள போய் இறங்கலுமாக்கா. அதுதான் மீன் மார்க்கெட்டுக்கே அவங்க அந்த நாட்டம். நீங்க ஏன் இப்ப இந்த சவாலை விட்டு உங்களுக்கு இடத்த கொடுக்குறீங்களா? அவங்க உதா கேட்டுட்டு அப்படி இல்ல அடி வாங்குவாங்க. நாங்கள் இப்படி ஒரு ஆக்கலன்னு சொல்லி செய்வினம். நாங்க கதைக்க முதல்ல அதை செய்திருக்கணும். கதைச்சதுக்கு பிறகு ஜோதின் கொடுக்குற ஐடியாவை தான் அடி எடுத்து கொடுக்காதீங்க. அடி எடுத்து கொடுக்கல தடி எடுத்து கொடுத்துருக்கு உங்களுக்கு விளங்கல. இன்னைக்கு போயிட்டு சவக்கிடங்க பார்த்தவ சவக்கிடங்கு செந்த எங்க அந்த சுடுகாட்டுல போய் சவக்கிடங்க போய் பாக்குறாங்க. அது என்னென்னால் இப்போ மீன் கடைக்கு போனால் அவங்க கத்தியில் வச்சுருக்காங்க. அவங்க பார்த்து சொல்லி விட்ருவாங்க. இப்போ இந்தியாவில் போனால் அவை ஒன்றும் சவக்கிடங்கு கிடக்கல ஒன்றும் கதைக்க மாட்டது இல்லை. அதோட கதைக்கலாம். அதுதான் நாள் இல்லாத இடத்துக்கு மைதானத்தில் போயிட்டு இந்த தேர்தலுக்கு இறங்கி வினமா இருந்தா நல்லா வாங்கி கட்டிக்கணும். சனத்துல சனம் அடிச்சுதான் நாங்களே இதுல இருந்து கொந்தளிக்கிறோம். சனம் சும்மா விடுமே. பாத்துட்டு இருக்கிறது அவர் என்ன செய்ய போறாருன்றத பாத்துட்டு தாங்க அதுக்கு போடுறது. சொல்ல விட்டுட்டாரு டாக்டர் நிற்கிறாரோ அந்த இடத்துல அவ அடுத்த நாள் நிப்பினான். கொஞ்ச நாளா யூடியூப்ல டாக்டர் படங்கள் ஒன்றும் போடுறேன் டாக்டர் தடை செய்து வச்சிருந்தோம். இப்ப ஜோந்தான் விட்டுட்டேரோ எல்லாரும் போடுறா போடுங்கொண்டு. இல்ல இவங்களை அதை காப்பி பண்ணித்தானே போட்டுக்கொண்டு படங்களை தடை செய்யல. அவற்றை அந்த வீடியோக்கள் இருக்குல்லோ அதுகளை இது செய்தவர் இப்ப வெட்டி போட்டா பிரச்சனை. இப்ப 3 பேருக்கு என்ன கேஸ் போட்டிருக்காரோ அல்லது அது சம்பந்தமா பாத்துருக்காரு போலாடாக்கு. அதோட கொஞ்சம் அலர்ட்டா நிதானமா செய்யணும். இப்ப என்ன செய்யணும்னா அவற்றை இதை வச்சு கொண்டு அவை இவர் சொன்னது அப்படி சொன்ன இப்படி சொன்னு தான் கதைக்கின மொழியோ அவற்றை வீடியோ போடுறேன் அதை பற்றி அவ சம்பாஷணை மாதிரி சொல்லி. இப்ப அந்த அவரே காணாம போயிட்டார் தெரியுமா? அந்த என்ன பேர் அவருக்கு ஒருத்தர் கதிரையில இருந்து கதை பேர் மதுவிலக்கு இல்ல இன்னொருத்தர் பேரும் மறந்து போயிட்டு கொஞ்சம் மதுவிலக்கு இல்ல மற்றவர் அந்த கண்ணாடி போடுறவர் அவரை சொல்றீங்களா? நோ இல்ல இன்னொருத்தர் அந்த கொஞ்சம் எப்பயுமே முரண்பாடா கதைச்சவர்
காசு கூட இப்ப வாங்கினோம் கணவரை காண இல்ல இப்ப யூடியூப் ஓ கணவர் அவர் காண அவர் கொஞ்சம் இறங்கிட்டார் இப்ப அவரை எனக்கு காணல பேர் அவரு வருது வீடியோ இல்ல பாருல விளங்கு உள்ள உள்ள போட்டாங்களோ சரியா இல்ல போனா தங்கட அலுவலை பார்த்து கொண்டு வரணும் மேன இப்ப புதுசு புதுசா எல்லாம் வருது என்ன இப்ப அர்ஜுனா சார்பா பாத்த நீங்களே ஓ ஓ ஓ ஓ புதுசா இல்ல சுகிர்தன் ரிப்போர்ட்னு சொல்லி அவர் தான் சுகிர்தன் யா 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 சுகிர்தன் யா அவருக்கு உங்களுக்கு டாக்டர் தெரியுமோ தெரியாது இந்த சுகாசண்டவியல் வந்து அவை வந்து இந்த செத்து போன ஆக்கள் நெத்தியில வச்சிருப்பீங்க காசு அந்த காசெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் நீங்க அலைஞ்சு திரியிறாங்க அங்க நீங்க பாத்தீங்கன்னா சுகாசின இடத்துல வட்டுக்கோட்டையில கிழக்கு வழியன்னு சொல்லி ஒரு சுடலை இருக்குது அந்த சுடலையில தான் நாங்க அதுக்கு போறாக்கள் அவை போய் அங்க நகை போட்டிருக்கணும் ஒரு பொம்பளை செத்து போய் கிடக்குதுன்னா அதுக்கு எவ்வளவு நகை போட்டிருக்கணும் எத்தனை பவுன்ல நகை போட்டிருக்கணும் என்ன செய்யணும் ஆட்கள் ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் இவ போறாக்கள் உங்களோட ஒரு கேள்வி உண்டு இந்த சுவாச உங்களுக்கு எப்படி தெரியும் அவரோட என்ன கனகாலமா சத்தியமா நான் சொல்றேன் இந்த புள்ளியலறிய சத்தியமா நான் சொல்றேன் எனக்கு அவரை கண்ணாலையும் பாக்கிறேன் நான் எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல எனக்கு ஒரு ஆக்கள் எனக்கு தகவல் தந்தவ இவர் வட்டுக்கோட்டையில ஜெஃப்னா காலேஜ்ல படிச்சிருக்கிறார் இவர் வந்து இந்த வட்டுக்கோட்டை ஊர் அவர்கிட்ட புறப்படம் வட்டுக்கோட்டை அவர் இப்ப வாழ்ற கல்யாணம் முடிச்சு வாழ்ற இடம் கொழும்பு ஜாழ்ப்பாணம் அவர்கிட்ட ஆபீஸ் வந்து இப்ப அவர் லோயர் தானே அவர்கிட்ட ஆபீஸ் வந்து வட்டுக்கோட்டையில இயங்குதான் ஒவ்வொரு நாளும் அங்க போவாராம் ஆபீஸுக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் ஒன்று தான் தந்தவை ஒழிய எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் வந்து பத்திரிகையாளர் நடேசன் யோந்தன் பத்திரிகையாளர் முந்தி அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன் நடேசன் ஒரு ஆள் இருந்தவர் இல்லோ அவர்கிட்ட மகளை தான் அவர் மேரி பண்ணினவர் அவர் பேட்டி ஒன்று பார்த்தேன் நான் முந்தி அந்த பேட்டியில சொல்லி இருக்கிறார் தான் டவ் பண்ணி செய்தனான் அவருக்கு விருப்பம் இல்ல அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்றேன் நான் சொன்னேன் தானே அர்ஜுனாண்ட வாட்ஸ்அப் தளத்துல முந்தல் இருந்த நம்பர்ல இருந்தனண்டு அப்ப சுவர்ணான்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருந்தவா அவ வந்து அர்ஜுனா சுகாசின்ற தங்கச்சி அவக்கு பேர் சுவர்ணா அவவும் சட்டத்தரணியா தான் இப்ப படிச்சு கொண்டு இருக்கிறான் அப்ப அக்கா அந்த சிங்க கொடிய மிதிக்க மாட்டார் சிங்க கொடிக்கு பின்னால நிக்க மாட்டார் அப்ப எப்படி கோர்ட்ஸுக்கு போய் வர்றாருக்கா அதுதான் நான் சொல்றேன் அதெல்லாம் வந்து அந்த காசு தான் நான் சொன்னேன் நெத்தியில கிடக்குற காசு எடுக்க திரிறாக்கலண்டு சிங்கக்கொடி கீழே போக மாட்டோம் சிங்கக்கொடியை பிடிக்க மாட்டோம் சவால் விட்டவர் என்ன இல்ல காசு எல்லாம் மடிச்சு மடிச்சு போக்கெட்ல வைக்கிறோம் அதுல சிங்க கொடி தானேப்பா இருக்கு சிங்கத்தின் மரங்கள் சிங்க கொடி தானே சிங்க கொடியை ஆட்டினா தான் எங்க காசு ஒட்டு இல்ல இல்ல கேள்வி சரியான கேள்வி நீங்க அதுல நின்றுருந்தீங்கன்னா அவரை மடக்கிருப்பாரு அப்ப காசுல சிங்கம் இருக்கன்னா அப்ப எல்லாத்தையும் எடுத்து வழிய வைங்க உண்டு இல்ல அந்த சிங்கம் இங்க வருது இல்லையா இப்ப நாங்க எத்தனை மாசமா சவால் விட்டு கொண்டு கொஞ்சம் வாங்க யாருக்கா கதை இப்ப எவ்வளவு கேள்விகள் இருக்கு எங்கள்ட்ட இவே வெளியில நின்று கதைக்கு நான் புலிக்கொடியை கொண்டே பாராளுமன்றத்துல இவே ஆட்ட முடியுமா இவையால தைரியமா இருந்தா ஆட்டி காட்டு ஆனா டாக்டர் அதை செய்யணும் பண்ணா செய்வாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சவாலுக்கு மேல விட்டு விட்டுறாங்க அந்த பேர் கொண்டு விடணும் இப்போதைக்கு வேண்டாம் இல்ல இல்ல டாக்டருக்கு வந்து தெரியுமா அதை எப்ப செய்யணும் இப்பதான் படிப்படியா நகர்றாரு அவசரப்பட மாட்டா டாக்டர் இதுல நீங்க செய்ய அந்த டோசம் கூடினாலும் அவர் அதெல்லாம் செய்ய மாட்டா அவருக்கு ஒரு பக்குவம் இருக்கு புள்ளிய எப்படி பெத்து வளர்க்கிறது அவர் வந்து பயப்படாம இல்ல அந்த நான் ஏன் சொல்ல வரதுன்னா அந்த எதுக்கும் பயப்பட மாட்டார் அவர் இனக்கலவரத்தை கொண்டு வர மாட்டார் அதுல அவர் கரெக்டா இருப்பார் பார்லிமெண்ட்ல வச்சே சவால் விட்டவர் எம்பிபிக்கு சரியே அவர் மக்கள் நலனை கருதி தான் பாப்பாரே ஒழிய இந்த இனக்கலவரம் நெஞ்சில சுடுங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்தையே ஈழமாக்கினவர் ஈழத்துல இருந்தண்டு இதுக்கு 20 வருஷம் போயினும் பிறவாரன்ற பேரையே சொல்ல மாட்டாரு அந்த சொல்லி போட்டுதான் வருது இப்ப உச்சரிக்காத நாளே இல்ல இந்த முறைதான் அந்த கதை வேற மிக விரைவில் ஒரு தளத்துல வந்து டாக்டரை இப்படி ஏத்தி விடலாம் என்று சொல்லித்தானே அங்க அந்த வன்னி மைந்தன் தலைமோ ஒரு தளத்துல கத்தினவ இந்த புலிக்கொடியை கொண்டு அவசரமா ஆட்ட வேணும்னு சொல்லி அது ஆட்ட இல்லைன்னு சொல்லித்தானே டாக்டரோட முரண்பட்டவ டாக்டரை வச்சு இவன் வந்து பிளான் பண்ணினவ ஏதோ இதை வச்சு இப்ப ஆட்டுறா அவர் சொல்ல இல்ல சரி அவர் சொன்னவர் 5 வருஷத்துல நான் தேசியத்தையும் சரியான இடத்துக்கு கொண்டு வருவேன் தமிழ் தேசியத்தையும் கொண்டு வருவேன் அதான் மாதிரி அவர் ஆட்டி கொண்டு போறேன்
எங்க அவருக்கு அவர் எப்படியான ஒரு புத்திசாலி. அவர் வைத்தியத்துறையில 6 வருஷம் இருந்து படிச்சு போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு படிப்பை படிச்சு போட்டு வந்து அரசியல் செய்கிறார். அவருக்கு சட்டத்தரணியா இருக்கவும் தெரியும், வைத்தியரா இருக்கவும் தெரியும், அரசியல்வாதியாவும் இருக்க தெரியும். இதே சட்டத்தரணியா இருக்கிற ஒரு ஆளுக்கு சட்டத்தரணியா மட்டும்தான் இருக்க தெரியும், அதையும் ஒழுங்கா செய்யணும் இல்ல இந்த சுமந்திரன். ஜொனதன் பாராளுமன்றத்துல வந்து தமிழீழமன்ற சொல்லையே உச்சரிக்க கூடாதாங்க. சரி, பாராளுமன்றத்துல இருந்து தமிழீழத்துல இருந்து நான் பேட்டி கொடுக்குறான்னு சொல்லி கொடுத்தா சொன்னாங்க. அது இப்ப செய்யக்கூடாது, அது அவருக்கு தெரியும், இப்ப செய்யணும். ஆனா அந்த உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லினா எனக்கு அந்த தேவாரம் ஞாபகம் இல்ல. திருஞான சம்பந்தற்ற ஒரு தேவாரத்துல வந்து ஈழமன்ற சொல்லுக்குதான் அந்த தேவாரம் முடியுது வந்து எங்கட எல்லா நாட்டையும் இலங்கை புள்ளான்னு சொல்றது ஈழமன்று. எங்கட தமிழ் ஈழமன்று சொல்லி ஈழமன்று சொல்றத எங்கட இடத்தை தான் ஈழமன்று சொல்லி அங்கே ஒன்றே ஈழமன்று சொல்லி சொல்றேன். அந்த தேவாரத்தை நிறைகடல் அரவமோ இல்ல நத்தார்படையோ தெரியாது. அந்த கடைசியில அந்த ஈழமன்று இந்த ஈழத்தை இதுன்னு சொல்லி இந்த தேவாரம் இந்த பதியத்துக்கு தான் பாடினது. திருவோணமலைக்காக தான் இருக்கணும். நிறைகடல் அரவன் சிலம்பொழியர் நீண்ட காலம் தானே மறந்தாச்சு. அதுல ஈழமன்று சொல்லித்தான் முடியுமா. ஈழ ஈச்சுரங்கள் எல்லாம் இதைத்தான் அதான் இந்த பஞ்ச ஈச்சரங்கள்னு சொல்லி. அப்ப திருஞான சம்பந்தராக 1ஆம் நூற்றாண்டிலேயே வந்து ஈழமன்ற ஒன்று இருக்குது. ஈழமன்றதான் எங்கட தமிழ் இந்தியாவில் பக்கத்தை தான் ஈழமன்று சொல்றேன். இது இந்தியாவோட ஈழமன்று இல்லை, எங்க இருக்குது ஈழமன்று சொல்லி. ஈழமன்றதை எங்கட தமிழ் நோ 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 அப்படியா இல்லை. ஈழமன்று சொல்லி சிலவள அப்படி கூட இருக்கலாம். நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். சிலங்க கூட ஆனா ஈழமன்று தான் எங்கட இடத்தை இந்த இதை சொல்றது இலங்கை தமிழ் ஈழம். நாங்கெல்லாம் தமிழ் ஈழமன்றம் ஈழமன்றம் நீங்க சொல்ற மாதிரி இலங்கையும் சேர்த்து சொல்லி இருக்கலாம். அல்லாட்டிக்கு எங்கட பகுதி இது ஈழமன்றது வந்து இருக்குது. இது என்ன தடை செய்யறது? ஈழமன்றது எங்கட பாட்டு 1ஆம் நூற்றாண்டுல பாடின 1ஆம் நூற்றாண்டோட 3ஆம் நூற்றாண்டுக்குள்ள பாட்டு சம்பந்தராக்கள் பாடின பாட்டு தான் இந்த ஈழமன்று சொல்லி பாடுறது. அடிக்கடி அதை என்ன தேவாரம் இல்ல இருக்கிறார்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லலாம் அந்த தேவாரம் என்னன்னு சொல்லி. நாங்கள் இதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ அரசியல் என்ன நத்தார்படி ஞான பசு வருஞ்சனை கொள்ளை மத்தம்பதான் ஞான விரி கோத்த மனவனம் மத்தாகிய தொண்டர்களும் மாலாவையும் கரைவேல் சித்தாரனும் படிவாந்துட்டு திகழ்ச்சி அது இல்லை. அப்ப நிறைகடல் சிலமொழியினம் மணிவரன் சந்தகாரி பண்டித்தவங்களையும் கோணம் மமலையம் வந்தாரு அதுவும் இல்லை. அப்ப என்ன தேவாரத்துல வருது? ஏதோ ஒரு தேவாரத்துல அந்த ஈழம் ஆயுதன்றான்னு சொல்லி வருது. ஓம் சுரேஷ் நானுமே எங்கேயோ எங்கயோட நீங்க 4ஆம் பாவம் 5ஆம் பாவப்பு தாண்டே நாளைக்கு நான் சொல்றேன் சுரேஷ். நாளைக்கு நான் நீண்ட காலம் ஆயிட்டுല്ലോ தீசன். அதனால அதை பிடிக்கலாதான் 2-3 பாட்டுல 1-2 பாட்டுல அந்த ஈழமன்று சொல்லி இருக்கு. ஏன்னா திருஞான சம்பந்தம் ஈழமா ஒன்று வருது என்ன அதுவும் வருது இல்ல கடைசியில முடிக்க ஈழமா ஏதோ ஏதோ ஒன்று முடியுது. நத்தார்படை ஞானன் பசு நத்தார்படையில எழுதின ஈழ திருநாடு என்பது மெகாக்கா ரெண்டான்னு சொன்னா உடனே வந்து சொல்லுவா ஆள் இல்லையான்னு நினைக்கிறேன். இதுல இருந்து தெரிஞ்சுட்டு ஆள் இல்லையான்னு சொங்குதுல. அவன் நல்லா தெரியுமா சமயம் வந்து நல்லா கட்டிக்காரு. சமயம் நல்லா தெரியுமா வாங்க. யாருக்காவது தெரிஞ்சா எழுதுங்கப்பா. 80 பேர்ல ஒருத்தருக்கும் தெரியாதா தமிழர்கள் தான் முதலில் இருந்தார் வரும்பரை அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. நாங்கள் இப்ப அரசியலுக்கு ஊறிட்டோம். அதனால அண்டனியனாக துண்டா தெரியாது. நான் சைவருக்கே தெரியாத அவருக்கு என்னன்னு தெரிய போதும். நோ சாத்தியம் முளக்கடிச்சு நிப்பாட்டி விட்டுருவாங்க. தேவையில்லை என்ன கீழே யாராவது இப்ப போய் 2-3 நாளைக்கா மொத்து பண்ண போயிடும் பாருங்க. போய் கேப்பினோம் அண்டனி என்ன பேர் அதோட சரி. உண்மையிலேயே அவருக்கு ஒரு 100 பேர் குறைஞ்சிருவாங்க. 100 பேர் போய் எழுதினாங்க. ஆனா அது போயிடு 5 மணி 6 மணி கிளம்பி கூறாங்களே அக்கா. 5 மணிக்கு 6 மணி கிளம்பி கூறாங்களே. நாங்கள் 5-6 மணி கிளம்பி டாக்டர் என்ன போட்டிருக்காருன்னு தான் பாக்குறோம். எனக்கு நிக்கிற 5 மணிக்கு எழும்பி இந்த டெலிபோன் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டாக்கு வார்னிங்னு சொல்லி இதை எடுக்கலாம எடுக்க கூடாதோ எடுங்க பாப்போம். 2 பேர் புதுசா கொடுத்துக்கிட்டாக்கு என்ன ஜோர் ரெடியா குடுப்பமா எடுக்கிறோம். கண்டுபிடிங்க அப்படின்னா ஈழவள நாட்டின் ஒரு இதொண்டு வருது ஒரு வரி ஒன்று என்ன தெரியாது. இதுக்கு பாரதியார் படிச்சாட்டு நினைக்கிறேன். அப்படி இல்ல ஈழவள நாட்டின் சொல்லி
எங்க காண கிடைக்கல சவுத் ஹலோ தெரியலண்ணா. ஓம் சொல்லுங்க. எங்க சவுத் ரோல காண கிடைக்கல. சவுத் கொரியால நிக்கிறோம். எங்க அன்றைக்கு வந்தேன் காணையில. கடை கூட்டிட்டீங்களே? இல்ல கடையில நிக்கிறோம். சரி. அன்றைக்கு பாபாஜி எல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உங்களை காணையில. உங்களை யோசிக்கிறேன் யாரும் தெரியல. டீட்டெயில் சரியல்லோ? டீட்டெயில் சரிதானே? ஆமாம். சரி. பாபாஜி ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் டெய்லி வரேன். எப்பயாவது ஒரு கதை. ஓகே அதிலே பாபாஜி அதிலே இருக்கிறவர் தானே, செக்யூரிட்டி தானே. வேற யாரும் அண்ணா மாற ரெக்யூஸ் கொடுத்தவர், அப்ப வேற மாதிரி யாரும் நல்லவரா இருப்பாரோ? வந்தார் போயிட்டு இறங்கிட்டு போயிட்டு. ஐயோ அப்ப என்ன நிறைவு செய்வோமோ? ஆமா, 5 நிமிஷம் காய்ப்போமோ? ஜனாத்த நீங்க எங்க இருக்கிறீங்க? வெளிநாட்டுலாடா? நீங்க கேட்டோன்னா தலைமறைவு ஆகிவிட்டார். ஜெர்மனியா இருக்கணும். நீங்களும் எங்க நாட்டுல எங்கேயோ இல்ல? நான் இடையில. அவரும் இடையிலான் இருக்குது. கீழே ஒரு ஆள் வந்திருக்காரு. போட்டோக்களை பார்க்க பயமா கிடாது. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணே. வாங்கி வரமாட்டாரு. வந்துட்டு வாங்கிட்டு டீம் வேற ஆண்டனி குரூப் இல்ல வேற கோபுராண்டு வேற வர உள்ள அந்த இயக்கத்தை தாக்கி கதைக்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்குல்ல. அர்ச்சனாக்கு எதிரானவர் 2 போட்டிருக்கிறான். சரி, என்ன போவோம். மணி படத்துட்டு நாளைக்கு ஏறி சந்திப்போம் எல்லாரும். ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். நன்றி எல்லாருக்கும். இல்ல இன்றைக்கு எத்தனை வந்திருக்கு?